நாம் ராஜாக்களாக இருக்கிறோம். கேட்டிருக்கீங்களா அந்த சத்தியம்? சிலர் அதை கேட்டால் அப்படியே பக்குன்னு ஆகிடுவாங்க. நம்ம ராஜா எப்படி ராஜாவாக இருக்க முடியும்? என்னங்க ராஜா, எப்படிங்க ராஜா, எப்படி இருக்குது வாழ்க்கை, நாம் ராஜாக்கள்ன்றீங்க? அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு சந்தேகம் அந்த மாதிரி கேட்டால், இது ரொம்ப ஓவராக போகிறாங்க இவங்க, நாம் ராஜாக்கள். விசுவாசியின் அதிகாரம், விசுவாசிக்கு சகல ஒரு வல்லமையும் ஒரு அதிகாரமும் இருக்கு. இயேசுவோட உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். சகல விதமான தீய சக்திகள் நம்முடைய பாதப்படிகளில் கீழே இருக்குன்னு சொன்னால் சிலரால் ஷாக் ஆகிடுவாங்க. விசுவாசிகள் நம்ப முடியாது. அவங்களுக்கு ஏன் நம்ப முடியலன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இதெல்லாம் ஏன் ரொம்ப டூ மச்சா தெரியுதுன்னா, அடிப்படை சத்தியத்தை அவங்க புரிஞ்சுக்கல. அடிப்படை சத்தியம்னா, மகனாய் இருக்கும்படி உண்டாக்கப்பட்ட ஆதாம் அந்த ஸ்தானத்தை இழந்து விட்டான். ரட்சிப்பின் மூலமாக, இயேசுவின் மூலமாக அந்த மகன் என்ற ஸ்தானத்தை திரும்ப தேவன் நமக்கு கொடுக்கிறார். வெறும் நாம ராஜாக்கள் கேட்கிறப்போ ஒருவேளை உங்களுக்கு நம்புறது கஷ்டமா இருக்கலாம். ஆனா இப்படி யோசிங்க, நீங்க ராஜாதி ராஜாவுடைய மகன், ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. வெறும் பிள்ளை மட்டும் இல்லை, அவருடைய குடும்பத்தில் மேக்சிமம் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறீங்க. ஹை ஸ்டேட்டஸ், மகன் என்ற ஸ்டேட்டஸ். அப்போ ராஜாதி ராஜனுக்கு மகனா இருக்கிறப்போ அந்த மகன் எப்படி ராஜாவா இல்லாம இருக்க முடியும்? உலகத்துக்கே ராஜாவா இருந்தார்னா அவருடைய மகனுக்கு ராஜாவா இருக்கிறது தகும். ராஜாதி ராஜாவுடைய மகன் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்று அனுபவிக்கிறது தகும். ராஜாதி ராஜாவுடைய மகனுக்கு ராஜாவை போல வாழ்றது தகும். ராஜாதி ராஜாவா இருக்கிறார்னா அவருக்கு நாம ஒரு சன்னா இருக்கிறோம்னா, குடும்பத்தில் மேலான நிலையில் இருக்கிறோம்னா, நமக்கு எதுவுமே டூ மச் கிடையாது. இல்லைங்க இது ரொம்ப ஓவருங்க, இது ரொம்ப டூ மச் சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம யாருடைய மகன்? தேவபுத்திரர். எல்லாரும் சொல்லுங்க, தேவபுத்திரர். ரட்சிப்பு இதை நமக்கு தருகிறது. இங்க கொண்டு போய் விடுது பாருங்க. கலாத்தியர் 4:5-6. அதாவது ரட்சிப்பு எந்த நோக்கத்தோட நம்மளை தேவகுமாரனை அனுப்பினார் அப்படின்றது வருது பாருங்க ரொம்ப தெளிவா. கலாத்தியர் 4:5-6. எந்த நோக்கத்தோட இயேசு உலகத்தில் வந்தார், நம்மளை மீட்டெடுத்தார். 4ஆம் வசனத்திலே ஆரம்பிங்க. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். தம்முடைய குமாரனை தேவன் ஏன் அனுப்பினார்? 2 நோக்கங்கள் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அனுப்பினார்னா மீட்டு கொள்ளத்தக்கதாக. எல்லாரும் சொல்லுங்க, மீட்டு கொள்ளத்தக்கதாக. ஆனால் அது இறுதி நோக்கம் கிடையாது. இந்த வசனத்தில் இறுதி நோக்கம் தமிழில் ரொம்ப தெளிவாக முதலே வந்துடுது. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி. எல்லாரும் சொல்லுங்க, நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி. ஏன் தேவகுமாரனை அனுப்பினார்? ஏன்னா நாம் மீட்டு கொள்ளப்பட வேண்டும். அப்போதான் நாம் புத்திர சுவிகாரத்தை அடைய முடியும். மீட்புக்கு அப்புறம் தான் அந்த புத்திர சுவிகாரம் வர முடியும். மீட்பு இல்லாமல் வர முடியாது. அது அப்போ மீட்பினுடைய மேலான நோக்கமே இதுதான். ரோம கலாச்சாரத்தில் இந்த தத்தெடுப்பாங்கன்னு சொன்னேன்ல, அதை பற்றி வாசித்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு அடிமையை தத்தெடுக்கலாம், ஆனால் டைரெக்டாக தத்தெடுக்க முடியாது. ரோம கலாச்சாரத்தில் அடிமைகள் இருந்தாங்க பாருங்கள் அந்த சமுதாயத்தில். அவங்கள எப்படி தத்தெடுப்பாங்களாம்? முதல்ல அவங்கள அவங்க ஒரு ஓனர்கிட்ட இருப்பாங்க, அடிமையாக இருப்பாங்க. அந்த ஓனர்கிட்ட அவங்கள வாங்கிடுவாங்க, விலை கொடுத்து. அது பேர் தான் மீட்பு. அவங்கள விலை கொடுத்து மீட்டெடுப்பாங்க அந்த பழைய ஓனர்கிட்டருந்து. அந்த பிடியிலிருந்து அவங்கள மீட்டெடுத்து அப்போது இவங்களுக்கு அடிமையாகிடுவாங்க. அந்த ஆளுக்கு அடிமையாக இருந்தவங்க இப்போ இந்த ஆளுக்கு அடிமையாகிடுவாங்க. அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அடிமையை ஃப்ரீ பண்ணி விட்ருவாங்க. இதுதான் ப்ராசஸ், அடாப்ஷன் ப்ராசஸ். ரொம்ப சமுதாயத்தில் ஒரு அடிமையாக இருந்தால் டைரெக்டாக அடாப்ட் பண்ண முடியாது. அவனை முதல்ல மீட் எடுக்கணும், சொந்த அடிமையாக்கணும், அதுக்கப்புறம் ஃப்ரீ பண்ணி விடணும். ஒரு ஃப்ரீ மேனை ஆக்கி விட்டுட்டு அப்போ அவன் ரோமன் சிட்டிசன் ஆயிடலாம், ரோம பிரஜை ஆயிடலாம். பிரஜை ஆன பிறகு தான் அவனை தத்தெடுக்க முடியும். அதாவது என்ன பேக்ரவுண்ட்னா பார்த்தீங்கன்னா, ரோம சமுதாயத்தில் தத்தெடுக்கப்படணுன்றதுக்கே முதல்ல ஒரு தகுதி வேணும். சும்மா அப்படியே டைரெக்டாக அடிமையிலேருந்து தத்தெடுக்கப்பட முடியாது. முதல்ல ஃப்ரீ ஆகணும், சிட்டிசன் ஆகணும், அப்புறம்தான் சுவிகார புத்திரத்தை பெற முடியும். இந்த வசனத்தை அதை நீங்கள் பார்க்கலாம். மீட்டு கொள்ளத்தக்கதாக, ஆங்கிலத்தில் இன்னும் கிளியராக வருதுன்னு நினைக்கிறேன் நான். so that we might be redeemed from the law, so that ரெண்டாவது கடைசி so that தான், so that we might receive the adoption as sons.
நம்மளை தேவன் என்ன பண்றாரு? மீட்டெடுக்கிறார். பிசாசின் ராஜ்யத்திலிருந்து மீட்டெடுக்கிறார். விலை கொடுத்து வாங்கி எடுக்கிறார். அவருடைய சொந்த ரத்தத்தினால் நம்மளை மீட்டெடுத்து நம்மளை ஃப்ரீ பண்ணி விட்டு நம்மளை ஒரு சிட்டிசன் ஆக்கி ஒரு அந்தஸ்தை கொடுத்து நம் பாவத்தை கழுவி விட்டு நீதிமான் ஆக்கி விட்டு அவருடைய பார்வையில் ஒரு மேலான ஒரு தகுதியை கொடுத்து அப்புறம் என்ன பண்றாரு? உச்சகட்டமாக நம்மளை புத்திரர் ஆக்குறாரு. புத்திர சுவிகாரத்தை கொடுக்கிறார். எபேசியர் 2:19 பாருங்க. அங்கேயும் இந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். எபேசியர் 2:19. எப்படி மீட்பு இதற்காக தான் மீட்பு, தேவனுடைய புத்திரர் ஆகும்படி. எபேசியர் 2:19 வாசிப்போம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. இங்க பாத்தீங்கன்னா அந்த ப்ரோக்ரஷன் பார்க்கலாம். முதல்ல அந்நியராக இருந்தோம், பரதேசியா இருந்தோம். அப்புறம் என்ன ஆயிடுச்சு? நாம் ஒரே பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தார் ஆயிட்டோம். அந்த ரோம சமுதாயத்தை வச்சு மனசில் வச்சுட்டு எழுதுறார். ஒரே நகரத்தாயிட்டு அதுக்கப்புறம் தான் தேவனுடைய வீட்டாராயிட்டோம். சிட்டிசன்றதை காட்டிலும் மேலான ஒரு அந்தஸ்து தேவனுடைய வீட்டார், தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய புத்திரர். அப்போ என்ன சொல்ல வரேன்? இந்த மீட்பு நமக்கு அதை கொடுத்துருக்கு. இயேசுவே இதுக்காக தான் வந்தார். ஆதாம் இழந்ததெல்லாம் நமக்கு திரும்ப பெற்று தரும்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நமக்கு சொந்தமானது. அதனால தான் இந்த மாதிரி சத்தியங்களை நம்ம நம்புகிறோம். நாம் ராஜாக்கள் ஏன் நம்புகிறோம்? ஏன்னா நம்ம ராஜாதி ராஜாவுடைய மகன். நமக்கு அதிகாரம் இருக்குன்னு ஏன் நம்புகிறோம்? நாம் ராஜாதி ராஜாவுடைய மகன். இந்த உலகத்தில் ஒரு ராஜா வாழ்றது போல நம்ம வாழ முடியும்னு ஏன் நம்புகிறோம்? ஏன்னா அவருடைய மகனாக இருக்கிறப்போ எப்படி அப்படி நம்பாமல் இருக்க முடியும்? எப்படி அப்படி வாழாமல் இருக்க முடியும்? ராஜாதி ராஜாவுடைய மகன்னா ஆண்டு கொண்டு தான் வாழணும், ஆளுகை செலுத்த வேண்டும். ஏன் நம்ம உலகமே நமக்கு சொந்தம்? பார்த்துருக்கீங்களா? கிறிஸ்தவர்கள் அந்த மாதிரி பேசுவாங்க. அது ஏன்னா வேதமே அப்படி சொல்லுது, நமக்கு உலகமே சொந்தமா. பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் சிலர்லாம் இதை கேட்டால் ஆச்சரியப்படும். என்னங்க உலகமே சொந்தம்? அது எப்படிங்க உலகம் சொந்தம்? கொஞ்சம் லேண்ட் வாங்குறது எனக்கு பெரிய விஷயமா இருக்குது, உலகமே சொந்தம்னா? ஆனால் வேதம் அப்படி சொல்லுது. 1 கொரிந்தியர் 3 முடிவில் உலகமே சொந்தம்ன்றார் பவுல். உங்களுக்கு வாசித்து பாருங்க. ஏன்னா அவருக்கு சொந்தம் உலகமே, அவருக்கு. நாம் அவருடைய பிள்ளைகள் மட்டும் இல்ல, புத்திரர். அப்படின்னா அவருக்கு சொந்தம் உள்ளதெல்லாம் எனக்கு. இப்படி யோசித்தீங்கன்னா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம், எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளலாம், எல்லாத்தையும் நம்பலாம், எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். இல்லைன்னா புரிஞ்சுக்கிறதே கஷ்டமா இருக்கும், நம்புறதே கஷ்டமா இருக்கும். எப்படிங்க ராஜா? நீங்க ராஜா தான். ஏன்னா நீங்க ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை, மகன். அப்போ வாழ்க்கையை நீங்க வேற விதமா பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. பாருங்க, உங்களை ஒடுக்கிறதெல்லாம் பார்த்து நீங்க ஒரு மாதிரி முறைப்பீங்க. அது உங்களோட இவ்வளவு நாள் முறைச்சிக்கிட்டு இருக்கு. நான் ராஜா, மிகப்பெரிய ராஜாவுடைய மகன்ற அந்த உணர்வு வந்துருச்சுன்னா அப்ப நான் வாழ்க்கையை இன்னும் தைரியமா வாழ்வேன், சவால் இன்னும் தைரியமா சந்திப்பேன். எப்பா, என் ராஜாதி ராஜாவே என்னுடைய தகப்பனா இருக்கிறார், இதை ஏன் நான் மேற்கொள்ள முடியாது? இந்த தேவை ஏன் சந்திக்கப்பட முடியாது? என்ன பிரச்சனைன்னா, நாம இந்த தேவையை தான் பெருசா பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு என்ன தேவை? ஐயோ இது இல்லை, இந்த குறை, அதை பெருசா பண்ணிக்கிட்டு அதை தலை மேல கட்டி வச்சுக்கிட்டு இருக்கோம். எதை தலை மேல கட்டி வைக்கலன்னா, நமக்கும் இந்த ராஜாதி ராஜாவுக்கும் இப்படிப்பட்ட உறவு இருக்குதுன்றதை தலை மேல கட்டி வைக்கணும். இதை பெருசுப்படுத்தணும், இதை மேன்மைப்படுத்தணும். பாருங்க, நல்லா கவனிங்க. இவ்வளோ ஆசீர்வாதங்கள் சொன்னேன் நான். அப்ராம்னா ஆசீர்வாதம், ராஜாக்கள், ஆளுகை எல்லாம் நமக்கு சொந்தம். ஆனால் நீங்கள் கவனம் அங்கேயே போயிடுச்சுன்னு வைங்க, அது அவ்வளோ கரெக்டாக இருக்காது. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, திரும்ப பழையபடி இந்த மகன் என்ற அந்த சத்தியத்தின் மூலமாக புரிஞ்சுக்கணும். தேவ புத்திரர் என்ற அந்த காரியத்தின் மூலமாக தான் இந்த மற்ற காரியங்களையே புரிஞ்சுக்கணும். அப்போ தான் அது எல்லாத்தையும் உருப்படியாக அனுபவிக்கவும் முடியும். அப்போ தான் கரெக்டாக நீங்கள் அணுகுவீங்க. அதாவது அப்போதான் எதுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கணுமோ நீங்கள் கொடுப்பீங்க. எதுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கணும்? நமக்கும் இவருக்கும் இந்த உறவு இருக்குது, இந்த உறவுக்கு தான் அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கணும். இந்த உறவை தான் பெருசுப்படுத்தணும். இந்த உறவை நம்ம பெருசுப்படுத்தாதனால தான் இந்த உறவிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியதெல்லாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். பாருங்க, இது இந்த குழந்தையினுடைய தன்மை, சின்ன பிள்ளையினுடைய தன்மை. என்னது? உறவை பெருசுப்படுத்தாது. பிள்ளை பொருளை தான் பெருசுப்படுத்தும். சின்ன பிள்ளைக்கு அந்த சாக்லேட் தான் பெருசாக தெரியும். பார்த்துருக்கீங்களா? அவங்க அப்பா பெருசாக தெரிய மாட்டார். அதாவது
எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் நான் தகப்பன் பிள்ளைன்ற உறவு இருக்குன்னு நான் சின்ன பிள்ளை யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படிலாம் யோசிக்கல. அதுக்கு இன்னும் வளரணும். அதுக்கு என்ன யோசிக்குது, இந்த சாக்லேட் கிடைக்குமா, சாக்லேட் கிடைச்சிதுன்னா அப்படியே அப்புறம் தொடர்ந்து சாக்லேட் கொடுத்துட்டே இருப்பாரா, இப்படி தான் பிள்ளை வந்து வாழ்க்கையை யோசிக்குது பாருங்க. சின்ன பிள்ளை சொல்கிறேன், வளராத பிள்ளை. ஆனால் அந்த தகப்பன் எப்படி யோசிக்கிறார், என் பிள்ளையா இருக்கிறதுனால சாக்லேட் மட்டும் இல்லை, தேவைப்படுறது எல்லாத்தையும் நான் பார்க்கறது வித்தியாசம். தகப்பன் பார்க்குற விதம் வித்தியாசம், பிள்ளை பார்க்குற விதம் வித்தியாசம். சில நேரம் நாமும் பாருங்க, எப்படி அந்த பிள்ளைக்கு சாக்லேட்டு பெருசோ சின்ன பிள்ளைக்கு, சில நேரம் நமக்கும் வந்து இந்த நாம் பெற்றுக்கொள்ள விரும்புகிறது தான் பெருசாகிடுது. எனக்கு ஒரு வேலை வேணும், எனக்கு ஒரு இது வேணும், இது தேவைப்படுதுங்க, அது சரியா இல்லைங்க, இது நடக்கா விட்டா போயிடுச்சுங்க, இதுதாங்க எல்லாம், இது இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்க அப்படின்ற மாதிரி ஒரு பொருளை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு காரியத்தை நாம் பெருசுப்படுத்திடுறோம். எதை பெருசுப்படுத்தாமல் விட்டுறோம்? நமக்கும் இந்த ராஜாதி ராஜாவுக்கும் ஒரு தகப்பன் பிள்ளை உறவு இருக்குது. இந்த உறவு இருந்தால் எனக்கு எந்த குறையும் இருக்க முடியாது. இப்படி யோசிக்கிறத விட்டுட்டு இது கிடைக்குமா, இது கிடைக்குமா, இது ஏன் கிடைக்கல, இது ஏன் கிடைக்கல, இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். பாருங்க, தகப்பனுக்கு சாக்லேட் எப்படி ஒன்றுமே கிடையாதோ, அதுபோல் பரலோக தகப்பனுக்கு நம்முடைய தேவைகள்லாம் ஒன்றுமே கிடையாது. நமக்கு தான் பெருசாக தெரியுது பாருங்க. அந்த பிள்ளைக்கு எப்படி அந்த சாக்லேட் பெருசாக தெரியுதோ, நமக்கு வந்து வேலை பெருசாக தெரியுது, இந்த ப்ரொமோஷன் பெருசாக தெரியுது, ஒரு வீடு பெருசாக தெரியுது, இந்த தேவை சந்திக்கப்படுறது பெருசாக தெரியுது. இதுதான் பெருசு, இதுதான் முக்கியம், இது இப்படி தான் தெரியுது பாருங்க. ஆனால் இந்த ராஜாதி ராஜாக்கு நமக்கு ஒரு வேலை கொடுக்கறது ஒரு லேசான காரியம். அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு வீடு கொடுக்கறது அவருக்கு லேசான காரியம். ஏன்னா அவர் பூமிக்கே சொந்தக்காரர். ஒரு வீடு தர முடியாது அவரு. இப்படி யோசித்தீங்கன்னா பாருங்க, வேற விதமா யோசிப்பீங்க நீங்க. இல்லைன்னா தேவைதான் பெருசா தெரியும், விசுவாசமே வராது, தேவையும் பெற்றுக்கொள்ள முடியாது, உறவையும் கோட்டை விட்டுருவீங்க. உறவை பெருசுப்படுத்துறீங்கன்னா, எனக்கும் தேவனுக்கும் தகப்பன் பிள்ளைன்றது உறவு இருக்கு. என்ன பிள்ளையாக்கி இருக்கிறார், மகனாக்கி இருக்கிறார், ஃபுல் ரைட்ஸை கொடுத்திருக்கிறார், ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார், உரிமையை கொடுத்திருக்கிறார், இயேசு மூலமாக எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். நான் இதை நம்ப போறேன், இவரை நம்ப போறேன், இவர்கிட்ட கையை நீட்ட போறேன், இவர் ஏதாவது செய்வார், இவர் செய்ய முடியாததா இருக்கா, இவருக்கு ஒரு வேலை கொடுக்கறது பெருசான்னு யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, பேச ஆரம்பிச்சீங்கன்னா, இப்படி அணுக ஆரம்பிச்சீங்கன்னா அந்த வேலை கிடைச்சிரும் பாருங்க. அந்த யோசிக்கிற விதத்தையே மாற்றிக்கணும் பாருங்க. இந்த உறவை முதல்ல வைத்துக்கொண்டு அதை வச்சு எல்லாத்தையும் யோசிக்கணும். நீங்கள் யார் என்பதை உணர்ந்து கொண்டு அதை வச்சு எல்லாத்தையும் யோசிக்கணும். என்கிட்ட இது இல்லை என்றதை விட, நான் தேவனுடைய மகனாக இருக்கிறேன், தேவனுடைய மகளாக இருக்கிறேன், தேவனுடைய குடும்பத்தில் மேலான ஒரு நிலையில் தேவன் என்னை வச்சிருக்கிறார். அந்த உணர்விலிருந்து நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா, அந்த உணர்விலிருந்து விசுவாசிச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ உண்டாகும். என்னன்னா, அதனால தான் இந்த சத்தியங்களை கேட்கணும் பாருங்க. என்னன்னா, நமக்கு வந்து இந்த அளவுக்கு நம்மளை ட்ரீட் பண்ணுறாருன்றது நம்ப முடிய மாட்டேங்குது. அந்த கெட்டகுமாரன் மாதிரி, கெட்டகுமாரன் ஓடி போயிடுறான். ஓடி போயிட்டு கடைசியில் மனம் திரும்பி ரொம்ப பிரைட் ஐடியா போட்டு வரான். திரும்ப என்ன ஐடியா, நான் என் தாப்பன்ட்ட போய் சொல்ல போகிறேன், எனக்கு வந்து மகனாக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை, வீட்டில் ஒரு வேலைக்காரனாக இருந்துக்கிறேன். வரான் திரும்ப. சரி, அவன் யோசித்தது ஓகே, அந்த நேரத்தில் அது நல்ல ஒரு ஐடியான்னு யோசிக்கலாம். திரும்ப வரான். தகப்பனும் தூரத்துலேருந்து பார்த்து ஓடி வராரு. ஓடி வந்து கட்டி பிடிக்கிறார். எவ்வளோ அன்பு செலுத்துறாரு அந்த பையன்ட்ட. ஒரு வேலைக்காரன் நடத்துகிற மாதிரியே நடத்துகிறாரு. ஆனால் ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாரு. அப்போவும் என்ன பேச்சு பேசுகிறான் வாயை திறந்து, எனக்கு உம்முடைய மகனாக இருக்க தகுதி இல்லை, வேலைக்காரனாக இருக்கும்படி அப்படின்னு ஆரம்பிக்கிறான். வாயை மூட வைக்கிறார். அவனை கோட்டை கொண்டு வா, கோட்டை போடு, ரிங்கை போடு, அதாவது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாருன்னா, எப்பா நீ வேலைக்காரப்பா, மகன்பா, மகனாக தான் இருந்த, நீ தொலைஞ்சு போயிட்ட, தூரமாக போயிட்ட, திரும்ப உன்னை நான் பெற்றுக்கொண்டேன், ரட்சிக்கப்பட்டாய், இப்போ மகனாக தான் நீ திரும்ப இருப்ப, அந்த ஸ்தானத்தில் தான் இருப்பேன்றத சொல்ல வரார். அவனுக்கு எட்ட மாட்டேங்குது பாருங்க. அவ்வளோ அன்பு காண்பிக்கிறார். அவனுக்கு புத்தியில் எப்படி இருக்கு, எனக்கு தகுதி இல்லை, எனக்கு தகுதி இல்லை, எனக்கு தகுதி இல்லை. அதாவது தேவன் நம்மளை ஒரு விதமாக பார்க்கிறார், நாம நம்மையே வேற விதமாக பார்த்து கொள்ளுகிறோம். ரொம்ப முக்கியமான காரியங்க. நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், தேவனை வந்து பரலோக பிதான்னு சொல்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் உண்மைதான். ஆனால் அது ஃபார்முலா மாதிரி ஆயிடுச்சு, யோசிக்காமலே பேசின்னு இருக்கோம்.
பிதாவேன்னு சொல்லிட்டு அப்புறம் வேலைக்கார மாதிரி பேசின்னு இருக்கும். பிதாவேன்னு சொல்லிட்டு எம்ப்ளாயி மாதிரி பேசின்னு இருக்கும். பிதாவேன்னு சொல்லிட்டு சின்ன குழந்தை மாதிரி பேசின்னு இருக்கும். கொஞ்சம் குழந்தையா இருக்கிறத காட்டிலும் கொஞ்சம் வளர்ந்து வந்து ஒரு மகனை போல இந்த உறவினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளுவோம், அதிலிருந்து வாழுவோம். இது பாருங்க, ஏன்னா இது வழியாக தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். பாருங்க, இது வழியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும், எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும், எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் எல்லாத்துக்கும் முக்கியத்துவத்தை கொடுக்கறத காட்டிலும் உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த உறவுக்கு தான் முக்கியத்துவத்தை கொடுப்பீங்க. நீங்கள் கரெக்டாக உங்களை வச்சுக்கோம். இது இந்த விதமான ஒரு அணுகுமுறை, எந்த விதமான அணுகுமுறை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் ரட்சிப்பை இந்த விதமாய் அணுகுங்கள். எந்த விதமாய் கடவுளுக்கும் உங்களுக்கும் ஒரு உறவு உண்டாயிடுச்சு உங்கள் ரட்சிப்பின் மூலமாக. எப்படிப்பட்ட உறவு? அவருடைய தகப்பன், நீங்கள் அவருடைய மகன், மகன், ஃபுல் ஸ்டேட்டஸ். இதன் வழியாக நீங்கள் அணுகுனீங்கன்னா பாருங்க, வேதம் நம்மளை இப்படி அணுகு சொல்லுது. ரோமர் 8:23. அதாவது ரட்சிப்பின் உச்சகட்ட ஆசீர்வாதத்தையே வேதம் எப்படி நம்மளை யோசிக்க சொல்லுது. ரட்சிப்பின் உச்சகட்ட ஆசீர்வாதத்தை வெறும் ஒரு ஆசீர்வாதமா யோசிக்காம இப்படி தான் யோசிக்க சொல்லுது. மகன் என்ற ஒரு காரியம் மூலமாக தான் யோசிக்க வைக்குது. பாருங்க, ரோமர் 8:23. இப்போ என்ன கவனிக்கணும்னா, ரட்சிப்பினுடைய உச்சகட்ட ஆசீர்வாதம் என்ன? இனிமே வரப்போறது. இயேசு வந்த பிறகு நம்முடைய சரீர மீட்பு, அது இந்த பூலோகத்தில் நம்ம பெறதை காட்டிலும் ஒரு மேலான ஒரு காரியம். இந்த வாழ்க்கையில் பெறதை காட்டிலும் அதை பவுல் எப்படி யோசிக்கிறார்? இந்த அடாப்ஷன் மூலமாக யோசிக்கிறார். இந்த புத்திர சுவிகாரத்தின் மூலமாக தான் அதையே யோசிக்கிறார். வெறும் அது ஒரு ரொம்ப மேலான ஒரு மகிமை அடையிறதுன்னு யோசிக்காம, ஒரு மகன், அந்த மகனுடைய அந்த மகிமை முழுமை அடைகிற மாதிரி யோசிக்கிறார். திரும்ப வாசிப்போம், அதை கவனிக்கணும், நீங்க கரெக்டாக பிடிச்சிக்கணும். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். சரீர மீட்புக்காக காத்திருக்கிறோம்னு சொல்லி விட்டுருக்கலாம். ஆனால் அதை அப்படி சொல்லாமல் எப்படி சொல்றாரு? சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் என்ன சொல்ல வராரு? இந்த சரீர மீட்பே என்னதுன்னா, நாம் தேவனுடைய புத்திரராக இருக்கிறோன்றது முழுமையாய் வெளிப்படுகிறது. இந்த ரட்சிப்பின் மூலமா கிடைக்கிற உச்சகட்ட ஆசீர்வாதமே என்னது? இந்த மகன் என்ற ஸ்தானம், இந்த நிலை முழுமையாய் மகிமை உள்ள விதத்தில் வெளிப்படுகிறது. 19ஆம் வசனம் வாசிங்க, அது இன்னும் புரியும் பாருங்க. இந்த மகன், இந்த புத்திரர் என்ற ஸ்தானம் மகிமையாய் வெளிப்படுறது தான் இந்த சரீர மீட்பே. 19 வாசிப்போம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. சிருஷ்டியானு மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. எதற்காக காத்து கொண்டிருக்கு? இயேசு திரும்ப வர வேண்டும். அப்பதான் நாம் சரீர மீட்பு அடைவோம். அப்பதான் உலகமே புதிய வானம் புதிய பூமியின் மாற்றப்படும். அப்பதான் ஒரு வேற விதமான ஒரு நிலைக்குள்ள சிருஷ்டிப்பே நுழைய முடியும். இதற்காக தான் சிருஷ்டிப்பு காத்து கொண்டிருக்கு. ஆனா அது எப்படி சொல்றாரு பாருங்க, இதை எப்படி வர்ணிக்கிறார்? தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவது. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவது. ரட்சிப்பின் உச்சக்கட்ட ஆசீர்வாதங்களே எப்படி வேதம் நம்மளை யோசிக்க சொல்லுது? நாம தேவனுடைய புத்திரர்ன்ற அந்த ஒரு கண்ணோட்டத்திலிருந்து பார்த்து அதனுடைய முழுமை, அதனுடைய மகிமை தான் என்னது? அந்த சரீர மீட்பு. நமக்கு மட்டும் இல்லை, இயேசுக்கே அப்படி சொல்லுது. ரோமர் 1 போங்க 4-5. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தம் உள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் இருக்கிறார். இயேசுடைய உயிர்த்தெழுதலை எப்படி பேசுதுன்னு பார்த்தீங்களா? மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டதை எப்படி சொல்றாரு பாருங்க. தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதல்னாலே பலமாய் ரூபிக்கப்பட்டு, எல்லாம் சொல்லுங்க, ரூபிக்கப்பட்டு. அதாவது இயேசு எப்பொழுதும் தான் தேவனுடைய குமாரனா இருந்தார். அவருடைய உயிர்த்தெழுதல்ல ஆனா ஏதோ ஒரு ஸ்பெஷலா ஒரு காரியம் நடந்தது. அவர் தேவகுமாரன் என்ற இந்த காரியம் ஒரு வல்லமையான விதத்தில் பலமாய் ரூபிக்கப்பட்டது. இயேசுவுக்கு நடந்த மிகப்பெரிய ஒரு காரியம் என்னது? உயிர்த்தெழுதல், பரமேறுதல், பிதாவின் வலது பார்சத்துல உட்காருதல். இதுதான் இயேசுக்கு கிடைச்ச மிகப்பெரிய உயர்வு, மகிமை. அந்த மகிமையை எப்படி சொல்றார் பவுல்? இது ஒன்றும் கிடையாது, இயேசு தேவகுமாரன் என்ற அந்த காரியம் முழுமையாய் ரூபிக்கப்படுகிறது.
எப்படி யோசிக்க வைக்குது பாருங்க. நாம எப்படி யோசிக்கிறோம்? அவர் மகிமை அடைஞ்சார். வேதம் சொல்லுது இது அவர் தேவகுமாரன் என்ற அந்த பலமான வெளிப்பாடு. எல்லாத்தையும் உச்சக்கட்ட ஆசீர்வாதத்தையே, இயேசுக்கு கிடைச்ச உச்சக்கட்ட உயர்வையே எப்படி வேதம் சொல்லுது? இது அவருடைய சன்ஷிப்போட கனெக்டட். இட் இஸ் த ஃபுல் க்ளோரியஸ் ரெவலேஷன் ஆஃப் ஹிஸ் சன்ஷிப். அவருடைய அந்த புத்திரர் என்ற ஸ்தானம் மகிமுள்ள விதத்தில் ரூபிக்கப்படுது, வெளிப்படுது. அதே போல தான் ரோமர் 8:23 என்ன சொல்லுது? நம்முடைய ஸ்டேட்டஸ் அஸ் சன்ஸ், புத்திரர் என்ற அந்த ஸ்தானம் ஒரு நாள் முழுமையாய் ரூபிக்கப்படும், வெளிப்படும். எப்படி? நம்முடைய உயிர்த்தெழுதல் மூலமா. என்ன சொல்ல வரேன்? உச்சக்கட்ட ஆசீர்வாதங்களை நீங்க அனுபவிக்கணும்னா இப்படி யோசிக்கணும். எப்படி யோசிக்கணும்? நான் தேவ புத்திரர். அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரட்சிப்பினுடைய உச்சக்கட்டத்தை புரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் அவரை ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம் வாழ்க்கையில். அவர் தான் என்னுடைய பிதா, நான் அவருடைய புத்திரர்.